இஸ்ரோவின் 100வது ராக்கெட் வரலாறு படைக்க தயாராகிறது இந்தியா. கவுண்ட் டவுன் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை GSLV F-15 ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் செலுத்துகிறது. விண்வெளித்துறையில் உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் வகையில் பல்வேறு சாதனைகளை இந்தியா படுத்தி வருகிறது. அதன்படி சந்திராயன், மங்கள்யான் என பல திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து NVS-02 என்ற வழி செலுத்தும் செயற்கைக்கோளை சுமந்தபடி GSLV F-15 ராக்கெட் நாளை காலை 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்காக இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டும் வருகின்றனர். இந்த NVS-02 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரோவிற்குள் உள்ள பிற செயற்கைக்கோள் பணி மையங்களின் ஆதரவுடன் வடிவமைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது மேம்பட்ட விண்வெளி தொழில்நுட்பத்தை தயாரித்து பயன்படுத்துவதற்காக நிறுவனத்தின் திறனையும் இது எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் 2250 கிலோ எடையும் 10 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டுள்ளது. இதில் L1, L5 மற்றும் S பேண்ட் டிரான்ஸ்மிட்டர்கள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உட்பட பல்வேறு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளன. இது மற்ற செயற்கைக்கோளுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும், பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் GSLV F-15 ராக்கெட் ஏவுவதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 5:23 மணிக்கு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 10, 1979 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் பெரிய ராக்கெட் SLV ஏறக்குறைய 46 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை ஏவுவதன் மூலம் வரலாறு படைக்க தயாராகி வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.